Assalamualaikum friends, welcome to Digital with Samir channel. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் நம்மளோட ட்ரீம் கேமராவை அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஃபார் அவர் நியூ யூடியூப் சேனல் செட்டப். ஓப்பன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம் இந்த பேக் எப்படி இருக்கு பார்ப்போமா? ஓப்பன் பண்ணும்போதே ஒரு ஃபீல், நம்மளோட புது கேமராவில் பேக்கு. ஃபஸ்ட்டு பேக் ஒரு ஓப்பன் பண்ணிட்டோமா? நல்லா இருக்கு ஜிப்பு. இது வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, சின்னதாக காம்பேக்டாக ஒரு பேக். இது ரெண்டு காம்பேக்ட் இருக்குது. ஒன்று சின்ன லென்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு, இன்னும் கேமரா வச்சுக்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ண பார்த்தா உங்களுடைய கேமரா. சோனி ZV-E10 கேமரா இன்னைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ சீலை இப்போ தான் ஓப்பன் பண்ணப்போ இது உங்களுக்காக. இது வந்து 2 நாள் ஆச்சு. இந்த வீடியோ முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணணுன்ட்டு ஓப்பன் பண்ணாமல் வச்சிரு. நீ ஓப்பன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், லைஃப்லேயே நான் புதுசாக வாங்குகிற ஒரு கேமரா, புதுசாக வாங்குற ஒரு விஷயம்னா அது இதுதான். ஃபார் மை யூடியூப்காக சப்போர்ட் பண்ணணும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சோனியோடைய ஒரிஜினல் மெமரி கார்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது அங்கேயே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, 2 years ப்ளஸ் 1 year அடிஷ்னல் வாரண்டி இது இருக்குது. இதில் எப்படி நம்ம வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணலான்ட்டு ஒரு கைடு. இதுக்கப்புறமா ஒரு மேனுவல். இது இவங்க வந்து இதுக்குள்ளேயே சோனிக்குள்ளேயே இவங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா நமக்கு லைட்ஸ்க்காக, மைக்குக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இது நமக்கு தேவையில்லை, இருக்கதே போதும். செகண்ட் வந்து பில்லு. இது கேமராவோட பேர் வந்து சோனி ZV-E10L. ஏன்னா இதோட கிட் லென்ஸோட வருது, அதாவது இது E10L பார்த்துக்கோங்க. இதான் வாரண்டி கார்டு. அடுத்ததா பேப்பர் வருது. இதே மாதிரி நோட்டீஸை போட்டு அடாப்டர் சார்ஜர் எப்படி பண்ணணும்னு இது இல்லை. செகண்ட் வந்துட்டு ரெஃபரன்ஸ் கைட். எப்படி ரெஃபரன்ஸ் கைட் அதில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, டூ ரெஃபரன்ஸ் கைட். சரி, அப்புறமா லென்ஸ் அசசரிஸ், அதெல்லாம் எப்படி இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு அது ஒரு QR கோட் போட்டு ஒரு மேனுவல். அதுக்கப்புறமா மெயினாக சோனியோட லென்ஸுக்கு என்ன லென்ஸ் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன், ஃபிட் ஆகுமோ அதெல்லாம் போட்டிருக்கு. எல்லா லாங்குவேஜும் போட்டிருக்காங்க. என்ன லாங்குவேஜ்னால் இங்கிலீஷு, ஃப்ரான்ஸு, இதுவே இருக்குது, இட்டாலியன், போர்ச்சுகீஸ், ஒரு 20 லாங்குவேஜ் இருக்குது தெரியல. இதுதான் சோனி இன்டர்சார்ஜபிள் லென்ஸ் டிஜிட்டல் கேமரா உடைய ஸ்டார்ட்அப் கைடு. இதுதான் கைடு. எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு இதில் போட்டிருக்கு. இது என்ன வரும், வியூவிங் மோட்டர் யூஸ் எப்படி சொல்கிறது இதில் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்காக இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு தெரியுமா? சோனியோட மெமரி கார்டு. இப்போ தான் நான் மெயினாக ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணுறேன்.
என்னதுன்னா இது பேட்ரி, சோனியோடைய பேட்ரி. இது பேர் NP-FW50. இதோட பேட்ரி பேக்கப் வந்து 1020 mAh. எனக்கு தெரிஞ்சு இந்த எம்ஏஹெச்சில் இந்த கேமரா ஒரு 1.5 hours கண்டினியூஸாக ஓடும். நம்ம திரும்ப சார்ஜர் வாங்கி இல்லைனா பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு 2-3 பேட்டரி வாங்கி ஆகும். ஆனால் அந்த பேட்டரி பேக்கப்புக்கு நமக்கு பத்தாது. அடுத்ததாக இதில் என்ன இருக்குன்னா, இது வந்து சார்ஜிங் அடாப்டர், சிபின் அப்புறம் கேமராவுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க சோனியில். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். அடுத்தது அப்புறமா என்ன இருக்குன்னா, ஒரு விண்ட்ஸ்க்ரீன். நம்ம கேமரா மேலே வச்சுக்கிறதுக்கு ஒரு விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு விண்ட்ஸ்க்ரீன். அதுக்கப்புறமா ஒரு சிபின் டு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு சோனியர் ஸ்ட்ராப், கேமரா ஸ்ட்ராப். இது ஓப்பன் பண்ண வேணாம், ஏன்னா இது புதுசாகவே இருக்கட்டும். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் தெரியும் புதுசாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது. அடுத்தது என்னென்னா, சார்ஜர் கேபிள். இந்த சார்ஜருக்கு அதை அடாப்டரோட ப்ளஸ் பண்ணி அடுத்ததா இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருக்குது. இந்த வீடியோட எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட் ஹீரோ யாருன்னா இவர் தான். இவரை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதுதான் சோனியோடைய கேமரா. எப்படி இருக்கு? செம்ம இருக்கு. பேசிக்காக இந்த சோனி கேமரா பேர் எல்லாருக்கும் தெரியும், சோனி ZV-10. இந்த கேமரா வந்து லென்ஸு இருக்குது. இந்த லென்ஸு பேர் வந்து சோனி ZV-10L வரும். இந்த கேமரா கழட்ட தெரியாது, ஏன்னா யூஸ் பண்ணதில்லை. இனிமேல் இது கற்றுக்கிட்டு இந்த கேமரா வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு, இந்த கேமரா பற்றி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ நீங்கள் புதுசாக வாங்குறது தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. இதை பற்றி நான் ரிவ்யூ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் ஜென்யூனாக போடுறேன். இது வந்து ஸ்பான்சர் கிடையாது, என்னோடய யூடியூப்பாக நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு இன்னும் ஒர்த்தான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேமரா. ஓகேங்களா? இது லென்ஸு, இது வந்து ஒரு கேமரா பாடி. சோனி வந்து பயமாக இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேமரா. ஓகே, இது பார்த்துட்டிங்களா? இதுதான் கேமரா டிஸ்பிளே. வச்சு நம்ம ஈஸியாக நம்ம எப்படி இருக்கோன்ட்டு அப்படியே கரெக்டாக பேசி நம்ம எடுத்துடலாம். சூப்பர். ஃபங்க்ஷன்ஸ், மெமரி கார்டு, ஸ்மார்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்கும். ஓகே, சூப்பர். இதான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கேமரா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்களா? இப்போ நான் இதை எவ்வளோ வாங்கினேன்னு சொல்கிறேன். இதை நான் வாங்கினது வந்து அமேசானில் 50,000 ருபீஸ் இருந்துச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நான் வாங்கினேன். எனக்கு ஒரு 55 அந்த மாதிரி ரேஞ்சுக்கில் எனக்கு கிடச்சிச்சு கேமரா. பேசிக்காக நான் சொல்ல போகிறது என்னன்னா, இந்த கேமரா இந்த பட்ஜெட்டில் இந்த கேமரா அடிச்சுக்க வேறு எந்த கேமராவும் இல்லை. நான் வந்து கேனன், நிக்கான், இந்த சோனி மூணுத்தையும் ரிசர்ச் பண்ணேன். இந்த பட்ஜெட்டில் வேறு கம்பெனியில் இருக்கிற கேமராஸை விட இந்த கேமரா ரொம்ப ஒர்த்தியானது. கேனன் வந்துட்டு ஃபோட்டோஸ்க்கு சூப்பராக இருக்கும், அதே நிக்கான் வந்துட்டு வீடியோஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இது மாஸ்டர் பீஸ், கேமரா ப்ளஸ் வீடியோ ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த கேமரா நான் வாங்கினேன். ஆனால் இது காம்பேக்ட் வ்ளாகிங், ஆனால் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ராடக்ட் ஷூட் இல்லைனா யூடியூப் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த கேமரா ஒர்த்தானது. நான் வந்து அதுக்கு தான், நான் ஒரு ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறதுக்கும்
இல்லைன்னா யூடியூப் சேனல் இருக்கும். சின்ன சின்ன வெட்டிங் இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் ஷூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வெட்டிங் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதோட பாடி சூப்பர். ஆனால் நம்ம கேமராவோட லென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கூட இது சூப்பராக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. என்ன தேவைன்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எந்த இல்லை, இது நம்மளது கேமரா. நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து இதில் ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இது கேமராவோட குவாலிட்டியை நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் ப்ளஸ் இனிமேல் வர வீடியோஸ் ஷூட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ.